வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 26. முன்னறிவிப்பு இன்றி முகாம் ரத்து. மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு முன்பு முன்னறிவிப்பு இன்றி முகாம் ரத்து செய்ததால் வேதனையடைந்த மாற்றுத்திறனாளிகள். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு மாதமும் 4வது செவ்வாய்க்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் முகாமிற்கு மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வந்திருந்தனர். முகாம் முன்னறிவிப்பின்றி நடைபெறாததாலும் மருத்துவர்கள் அதிகாரிகள் வராததால் வேதனையடைந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சீர்காழி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் நகர செயலாளர் சுரேஷ்குமார் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் மாநில கமிட்டி உறுப்பினர் இளங்கோவன், ஒன்றிய பொதுக்குழு உறுப்பினர் சுமதி ஆகியோர் முன்னிலையில் சாலை மறியலில் போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்த சீர்காழி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செல்வி, சப் இன்ஸ்பெக்டர் முருகவேல் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானப்படுத்தினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரும் வரை காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் செந்தில்குமார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று சுமூகமான பேச்சுவார்த்தையில் இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாது என்று உறுதியளித்ததின் பேரில் அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ், உடன் செய்தியாளர் பெருமா மணிவண்ணன். சனிக்கிழமை நம்மளுக்கு கேம்ப் நான் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சார்ட்ட பேசிட்டு உறுதி பண்ணிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்லுறேன். 2 டாக்டர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள வர சொல்லுங்க. இல்லை சொல்கிறேன் போடுங்க. இல்லை இல்லை நான் சொல்கிறேன் போடுங்க. அதுக்கு அடுத்த நாள் வருவாங்க அவங்க. நான் கண்டினியூஸாக கேட்டிருக்கேன் அவங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் புதன் வேலை அடுத்தடுத்த எங்கள் டாக்டர் ஒன்று மாதிரி கேட்டிருக்கேன். வர சொல்லுங்க, எங்கள் ரூம் இருக்க பண்ணாரு. வந்து வெயிட் பண்ணுற 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. நாங்கள் அந்த டாக்டர் அட்டன் பண்ணி நாங்கள் கொடுத்து நான் என் ஸ்டாஃப் அனுப்பி போடுறேன். சனிக்கிழமை இப்போ கேம்ப் நடத்துறதுக்கு நான் வந்துடுவோம். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்கள்